சாய்ஸ் உங்கள் அன்புடன் வர இருக்கிறது. குரூப் 4 எக்ஸாமுக்கு 200 கொஸ்டின். அந்த 200 கொஸ்டின்ல நம்ம 170க்கு மேல எடுத்த வேலை கண்டிப்பா வாங்கிடலாங்கிற நிலைமையில தான் இது வரைக்கும் பயணிச்சுட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற சிலபஸ் அடிப்படையில 180 கிட்ட கட்டாயம் எடுக்கணும். சார் 180 எடுத்தாதான் வேலையானா 160 170 எடுத்தவங்களுக்கும் வேலை இருக்கும். அது கேட்டகரி வைஸ் டிவைட் ஆகும். பிஎஸ்டிஎம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு, கம்யூனல் ரேங்க் இருக்கு, நிறைய டிவைட் பண்ணி வேலை கிடைச்சிரும். பட் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்டே வேலைக்கு போகணுமா இல்ல ஏதோ கடைசியில ஒரு வேலையாவது கிடைச்சிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்டே கவுன்சிலிங்ல போகணும். அப்படி என்ன வச்சாதான் நடக்கிற ஒரு 10 நாள் நடக்குதுன்னா அந்த 10வது நாளாவது வேலை கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும், கடைசியா கிடைச்சா போதுன்னா அங்கதான் 4 மார்க் 5 மார்க்ல வெளியே உட்காந்துருக்கோம். இனி வெளியே உட்காந்தா இந்த வருஷத்துல இந்த வேக்கண்ட விட்டுட்டோம்னா அங்கிட்டு 2 வருஷம் சொல்லும் போதே தலை வெடிக்குதா, ஐயோ ராமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. சோ அப்ப இன்னும் 2 வருஷம் காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அடுத்த வருஷம் எலெக்ஷன், அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஒரு குரூப் 4. அது எப்படி இருக்குன்னு இப்ப ஸ்கூல் புக்கை மாத்துவாங்க, அடுத்த ஒரு சிலபஸை மாத்துவாங்க, நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடாதுன்னா 180 கட்டாயம் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிற தாட்டை வச்சுக்காங்க. அதுக்கு என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, தமிழ்ல 90க்கு மேல எடுக்கணுங்கிறது நிச்சயிக்கப்பட்ட உண்மை. மேக்ஸ்ல 20க்கு 1 மார்க் குறையக்கூடாது, 20க்கு மேல எடுத்தாகணும். அப்ப ஜிகேல 75ல இது 70 எடுத்தே ஆகணும். இதுதான் மைண்ட்ல வச்சுக்காங்க. நீங்க கூட்டி பாருங்க. சோ 180 கிட்ட வந்துடும். ரைட்டா? அங்க 90க்கு மேல எடுத்தே ஆகணும். கட்டாயம் முறையில 90க்கு மேல எடுத்தே ஆகணும். அங்க 20 எடுத்தாகணும், இங்க 70 எடுத்தாகணும். இப்படி எடுத்துட்டாலே 180 கிட்ட வந்துடும். மேக்ஸ்ல 5 நம்ம தப்பு பண்ணுவோமானா ஒர்க் அவுட் பண்ண நேரம் இல்லாம சில மேக்ஸை விட்டுட்டு வருவோம். ஒரு 2 மேக்ஸ சரி ஓகே டைம் இல்ல அப்படின்னு 2 மேக்ஸை விட்டுருவோம், 3 மேக்ஸை விட்டுருவோம். அப்ப 20க்கு மேல கட்டாயம் எடுத்துருவோம். 20க்கு மேல 20 எடுத்தே ஆகணும், 20க்கு மேலே எடுத்தாகணும் அப்படிங்கிறது. தமிழை பொறுத்தளவுக்கு 100 அட்டன் பண்றோம், தெரிஞ்சே 5 தப்பு பண்ணிடுவோம். ஏதோ ஒரு வகையில எப்படி படிச்சிருந்தாலும் தெரிஞ்சே 5 தப்பு பண்ணிடுறோம். அண்ட் மோர் தென் ஒரு சில ட்விஸ்டட் கொஸ்டின் ஒன்னு அப்படி இப்படின்னு போய் கண்டிப்பா 90 to 95 கிட்ட வந்துருவோம். அப்ப என்னன்னா அந்த ஏரியால தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. 100 100 25 25 எடுக்க முடியாதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றோம். ஜிகேக்கு ஏன் இவ்வளவு கத்துறேன்னா 75க்கு 70 எடுத்தே ஆகணும். அந்த 5 கொஸ்டின் தப்பு பண்றோம்னா நம்ம அது அவசரத்திலேயோ அல்லது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா தான் விட்டுருக்கணும் தவிர தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிடவே கூடாது. சோ அப்ப என்ன பண்ணோம்னா ஜிகேல, சார் ஜிகே எவ்வளவு படிக்கணும் தெரியுமா? 120 பாடம் இருக்கு. குரூப் 4ல ஜிகே படிக்க வேண்டிய பாடம் 120 பாடம் இருக்கு. அதுல சலிச்சு எடுத்தா கூட 50 to 60, இன்னும் துல்லியமா சொன்னா 70 லெசன் தான் இந்த குரூப் 4க்கு பயணிக்க போற முக்கியமான பாடம். இந்த சிலபஸ்ல இருக்கிற வரிகள் அடிப்படையில ஒரு இப்ப வந்து பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இந்த சயின்ஸ்ல 5 தான் கேட்பேன், ஜியோகிராஃபில 5 தான் கேட்பேன். ஜியோகிராஃபில 5 கேட்கறாங்கன்னா அவ்வளவுதான் பாடம் இருக்கு, 7 பாடம் இருக்கு. அந்த 2 பாடத்தை கூட யூனிட் 8 9 வச்சுக்கோ. இப்ப யூனிட் 8 9லாம் இல்ல, சுருக்கி யூனிட் ஃபுல்லா சுருக்கிட்டாங்க. சோ அந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 பாடம் இருக்கு, 5 கொஸ்டின் வரும். அதுல 4 கொஸ்டின் புக்ல இருந்து வரும், ஒரே ஒரு கொஸ்டின் நடப்புணர்வு சார்ந்து கூட கேட்கலாம். சோ அப்படிதான் சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப இந்த சயின்ஸ் ஜியோகிராஃபி தவிர மிச்சம் இருக்கிற பாடங்களை எடுத்தோம்னா 50 லெசன்ஸ் தான் இருக்கும். இந்த 50 லெசன் ஒழுங்கா எப்படின்னா அட்டன் டு அட்டன் சொல்லுவாங்கல்ல, பயங்கரமா படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி படிச்சுட்டு கதை நல்லா தெரிஞ்சிருக்கணும், கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும், இயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவங்க நேம் தெரிஞ்சிருக்கணும், என்ன எப்படி மாத்தி கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும். இந்த இயர்ஸ் கேட்டாலும் சரி, இல்ல அவங்களுடைய வரிசைப்படுத்துன்னு கேட்டாலும் சரி, இல்ல தவறான இணை சரியான இணைன்னு கேட்டாலும் சரி, எப்படி ஆங்கில கேட்டாலும் அடிக்க தெரியணும். அப்ப கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சரி, ஜிகேல என்னதான் கஷ்டம் அப்படின்னா, ஒரு பாடத்தை எடுத்தோம், ஒரு +2ல ஒரு பாடம் இந்திய அரசியலமைப்புன்னு வச்சுக்காங்க. எடுத்து பார்த்தா நிறைய பக்கம் இருக்கு, 40 பக்கம் இருக்கு. நம்ம 40 பக்கமா அப்படின்னு நினைப்போம். நல்லா கேட்டுக்காங்க. ஒரு முதலமைச்சரா 5 வருஷம் ஆட்சி ஆள்றாரு. அந்த 5 வருஷத்துல ஆட்சி ஆளும் போது நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த 5 வருஷம் தான் செஞ்சிருப்பாரு. அப்ப 2020ன்னு வச்சுக்காங்க, 20 21 22 23 24 இந்த 5 வருஷம் தானே செஞ்சிருக்க முடியும். இந்த 5 இயரை தாண்டி வராதுல, வேற எதுவும் புதுசா வந்துடாதுல. சோ அப்படி அடிப்படையில தான் ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம பார்க்கணும். மிஞ்சி போனா என்ன, ஒரு 10 இயர் இருக்குமா, மிஞ்சி போனா ஒரு 7 இயர் இருக்குமா, மிஞ்சி போனா 20 இயர் இருக்குமா, பாத்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த டேட்டா புக்கை நாங்க ரெடி பண்ணோம். இது ஆக்சுவலா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணதான். இது எல்லாருக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இதையே யூடியூப்ல வந்து இப்ப காமிக்கிறேன்னா உங்களுக்கும் கொடுக்கறதுக்காக தான். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க நல்லா கவனிச்சுக்காங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கவனிச்சுக்காங்க. இதை ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தப்பு இல்லாம கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். கொடுக்கும்போது உங்க மனசுல இவ்வளவு படிக்கணுமான்னு நினைக்கிறத விட இவ்வளவுதானா இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் எக்கனாமிக்ஸ் புக்ல 11th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 9 இந்த டேட்டாவை படிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்.
உள்ள போய் பார்க்கும்போது நிறைய இருக்கே சார், 8 பக்கம் 12 பக்கம் கதைகள், எல்லாம் கதை, கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. இப்ப நம்ம ஒரு திரைப்படம் பார்க்குறோம், ஒரு திரைப்படம் பார்த்தோம்னா ஒரு பாட்டு வரும், ஒரு ஃபைட் வரும், ஒரு கிளைமேக்ஸ் வரும், ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வரும், இதுதானே பேசிக்கே. அந்த ஹைலைட்டான சீன்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த படத்துல ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கும். அந்த படத்தை நீங்க சலிச்சு எடுத்தீங்கன்னா, 2.5 மணி நேரம் படத்தை சலிச்சு எடுத்தா ஒரு நல்ல சீன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் சீன் தான் நல்லா இருக்கும். ஓ பரவாயில்ல, இந்த சீன் நல்லா இருக்கே, ஒரு அதிரடி ஆக்ஷன் மாதிரி இருக்கே, அந்த 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் தான் இந்த 10 நிமிஷம். இதுலதான் அந்த மெயினான கொஸ்டின்ஸ் இருக்க போது. இதுதான் டேட்டா, இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டோம். சோ அப்ப இந்த கான்பிடென்ட் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி எடுத்து கொடுத்தோம். ஏன் இதை சொல்றேன்னா, இதை உங்களுக்கு பார்க்கும்போது இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப உங்க கையில புக் இருக்குன்னா ஓகே, நீங்க புக்ல பாக்குறீங்க. புக் இல்லைன்னா இதை பார்க்கும்போது பயப்படக்கூடாது. இந்த பாடம் இவ்வளவுதான் டேட்டா இருக்கு, இந்த டேட்டாக்குள்ளதான் ஒரு டேட்டா வரப்போகுது, ஏன் நம்ம பயப்படணும்? உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து 10th புக்ல இருக்கு, இதுதான தகவல். இந்த தகவலை தாண்டியா வரப்போகுது. 2018 எல்லாம் 2018 காலகட்டத்தில் தான். ஓ இதெல்லாம் வந்துச்சா, ஒரு ரவுண்டு 2013 இது மட்டும் நடந்துச்சா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், 3 வேளை உணவு சாப்பிடுவோம் படிப்போம்ல, அந்த மாதிரி தேசிய உணவு 2013 11 to 12 விரைவானது. அப்ப அவ்வளவுதானா, ஓகேன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எப்படி கிடைச்சிடும்? ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அப்படிதான் இந்த டேட்டாவை ரெடி பண்ணோம். பாருங்க, எக்கனாமிக்ஸ்ல 2 பக்கம் ரெடி பண்ணியிருப்போம். இதுல பாருங்க, இப்ப இந்த பாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். விடுதலைக்கு முன்னர் பின்னர்னு ஒரு பாடம் இருக்கும். அதுல இவ்வளவு டேட்டா இருக்கும், இவ்வளவு டேட்டா, நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஆனா இதுல என்னன்னா, இந்த டேட்டாவை விட இங்க இருக்கிற டேட்டா தான் கொஸ்டினை கேட்பாங்க. இப்ப இதை கேட்கறத விட இந்த இருக்கு பாருங்க, 60 to 61 இந்த இந்திய தொழில் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இங்க ஆரம்பிச்சு இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி சார் நாங்க தெரிஞ்சுக்கிறது? அதை நடத்தும் போது கவனிப்பீங்க. இதுல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் இருக்கு, இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்கு. அதனால சொல்றேன், மெயினா இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அங்க உள்ள கதை படிக்கும் போது, ஸ்பாட்டுக்கு போகும்போது கதை தெரிஞ்சிருந்தாலும் அதை வரிசைப்படுத்துக, தவறான இணை, சரியான இணை, இயர்ஸ் மாத்தி கொடுத்தாலும் சரி, பொறுத்துக்களை கொடுத்தாலும், எப்படி கேட்டாலும் ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணாம, தமிழ்ல 95 அடிச்ச மாதிரி ஜிகேல 75க்கு 70 அடிச்சிட்டோங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். மேக்ஸ்ல கண்டிப்பா 20 சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருவீங்க. அழகா டோட்டல் பண்ணி பாருங்க, 150 இருக்கும். ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறோம், வேலையை வாங்குறோம், கல்வெட்டு முன்னாடி போட்டோ எடுக்கிறோம், சாப்டர் முடிக்கிறோம். போதும்டா சாமி, இதோட புது புக்கு, பழைய புக்கு, ஓல்டு சமச்சீர், அந்த சமச்சீர், இந்த சிலபஸ், அந்த சிலபஸ் எல்லாம் எங்களுக்கு போதும்டா சாமின்ட்டு முடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிதான் இது எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவு. ஏன் காமிக்கிறேன்னா இவ்வளவுதான் இருக்கு, பயப்படாதீங்கிறது தான். ரைட். அடுத்தது பாருங்க, ஊரக பொருளாதாரம். இந்த ஊரக பொருளாதாரத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் உள்ளதான் இவ்வளவு பெருசு. ரைட்டா? இந்த பாக்ஸ் உள்ளதான் அவ்வளவு பெரியசா வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா, இது கொஞ்சம் இந்த பாக்ஸ் உள்ள டேட்டாஸ் படிச்சா இதுல இருந்து எப்பயுமே ஒரு பொறுத்து வந்துடும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு. இந்த கான்ஸ்டியூஷன் படிக்கும் போதுலாம் ஒரு ஆர்டிக்கல் நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு காப்பாத்துன்னு படிக்கணும். கேபிஎஸ் கார்பஸா இருக்கட்டும், மாண்டமஸா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆர்டிக்கல் படிக்கும் போது நீங்க உணர்ந்து படிச்சா மட்டும்தான் எக்ஸாம்ல ரியாலிட்டியா ஆன்சர் பண்ண முடியும். விதி 112 என்ன சொல்லுது, நமக்கு அதுல என்ன இருக்கு, விதி வந்து 76 என்ன சொல்லுது, விதி 75 என்ன சொல்லுது, எப்படி பிரதமர் சார்ந்து எப்படி போறோம், அப்படி ஒவ்வொரு விதியும் நமக்கானது. விதி 14 என்ன சொல்லுது, விதி 17 என்ன சொல்லுது, விதி 18 என்ன சொல்லுது, 24 விதி என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கான விதி. இப்ப நமக்கு அதை எப்படி பாதுகாக்கும், இந்த சட்டம் நம்மளை எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியா நீங்க படிச்சீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் படிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிதான் 324 24 மணி நேரம் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு தான் இருக்கு, தேர்தல் ஆணையம் செயல்பட்டு தான் இருக்கு. அப்ப 324 தேர்தல் ஆணையம் அமைச்சர் வலிவு செய்தது, அப்ப ஆர்டிகல் முடிஞ்சு வச்சு. ஓகே, 24 மணி தேர்தல் ஆணையம் செயல்படுது. ஸோ இந்த மாதிரி அந்த விஷயத்தை உணர்ந்து அப்படி படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து இது பாருங்க, கான்ஸ்டியூஷன் எப்படி எடுத்திருக்கனா. ரைட். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு 2 பக்கம், எக்கனாமிக்ஸ் 2 பக்கம். இவ்வளவு பெரிய பாடங்கள் தான், இவ்வளவு பெரிய விஷயங்களையும் 2 பக்கம், இது 2 பக்கம். அடுத்து வந்து பாருங்க, எல்லா ஆர்டிக்கலையும் கொடுத்துருப்போம், ஆர்டிக்கலும் விட்டுருக்க மாட்டோம், அந்த இயர்ஸும் விட்டுருக்க மாட்டோம், மாசத்தை கூட விட மாட்டோம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச் மாசம். பயங்கரவாத தடுப்புனா அங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேர், நடுவில் அவன் இவன் ஒரு அணுகுண்டை வச்சுக்கிறேன், அவன் ஒரு அணுகுண்டை வச்சுக்கிட்டு பயங்கரவாதம் 2 பேருக்கும் இந்த மார்ச் 1 மாதிரி சண்டை மாதிரி 2 பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதான் 2002 மார்ச் பயங்கரவாத. இப்படி ஷார்ட்கட்டை போட்டு அடிச்சு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். நீங்க அங்க நாளை பின்ன பயங்கரவாத தடுப்பு சட்டம் எந்த வருஷம்னா, இங்கிட்டு 2 பேர் சார், அங்கிட்டு 2 பேர் சார், இவன் ஒரு குண்டை வச்சுக்கிட்டியா சார், அவன் ஒரு குண்டு வச்சுக்கிட்டியா சார், 2 பேர் மார்ச் 1 நடக்கிற மாதிரி சண்டை விட்டுட்டு இருந்தாங்க சார், முடிஞ்சு வச்சு சார். ஸோ அப்படி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது
இந்த இப்ப பாருங்க, அடிப்படை கல்வி திட்டம் ரத்து, சுப்பிரமணியம். சோ அவர்கள் பேரு சுப்பிரமணியம்னா இப்ப முருகன் கோயில் இருக்கு பாத்தீங்கன்னா, தைப்பூசம்னு வச்சுக்கோங்க. தைப்பூசம் அன்னைக்கு வருங்க, அந்த மாவட்டம் முழுக்க லீவ் விட்டுருவாங்க. பழனி கோயில் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. அப்ப தைப்பூசம்னா லீவ் விட்டுருவாங்க. அப்ப அடிப்படை கல்வி திட்டம் ரத்து. யாரா? சுப்பிரமணிய முருகா, அவர்தாயா. திருச்செந்தூர்ல கூட அந்த இது நடக்கும்போது கூட அங்க லோக்கல் ஹாலிடேஸ் லீவ் விடலாம்ல. முருகன் வந்தாரு, அறுபடை முருகன் 6 மாவட்டத்துக்கு லீவு தான்டா அப்படின்னு சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். சோ அப்படி கான்செப்ட்ல படிச்சா அந்த விஷயத்த சாதாரண ஒரு இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்கு. எந்த விதியும் மறக்க மாட்டீங்க, ஒரு விதி கூட மறக்க மாட்டீங்க. சோ அப்படி இருக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்தது ஓகே, இந்த இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். மேற்கொண்டு நான் ஷார்ட்கட் கொடுப்பேன், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து 2 பேஜ் முடிஞ்சா அடுத்து நவீன இந்திய வரலாறு. சோ ஐஎன்எம் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, ஐஎன்எம்ல தான் நிறைய டேட்டாஸ் இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஐஎன்எம் இந்த பாருங்க, ஒவ்வொரு பாடத்தையும் 12th இப்ப 12th எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி லெசன் 1, அதுல இவ்வளவு வருங்க, எவ்வளவு டேட்டாஸ் இருக்கு பாருங்க. எப்பயுமே இந்த பாடத்துல இருந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வும் அந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். 1957 பம்பாய், சென்னை, கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது. இது அடிக்கடி வந்த கொஸ்டின். நீங்க ஓல்டு கொஸ்டின் எடுத்து பாருங்க. இது ஓல்டு கொஸ்டின் எடுத்து நாங்க இதை வந்து ஓல்டு கொஸ்டின்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். இது அப்படியே கேட்ட கொஸ்டின்ஸ் தான், புக்ல இருக்கிற டேட்டா தான். ரைட், அடுத்தது இங்க பாருங்க. அடுத்த லெசன் 2 12th ஃபுல்லா, முதல் 12th எல்லாம் எடுத்திருப்போம். 10th வந்து என்ன பண்ணிருப்போம்னா, 10th என்ன பண்ணிருப்போம்னா யூனிட் 8, 9 தனியா பிரிச்சிருப்போம். அந்த முதல் 3 படத்தை தனியா பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் 12th தான் வச்சிருப்போம். நவீன இந்திய வரலாறு மட்டும் தான் 3 பேஜ் வச்சிருப்போம். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன். லெசன் 8 வரைக்கும் வச்சுட்டோம். காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவின் மார்க்கெட் பாருங்க, லெசன் 8 வரைக்கும், 7, 8 வரைக்கும் வச்சுட்டோம். எல்லாத்தையும் வச்சுட்டோம். அடுத்தது இந்த பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தருவாங்க. அதுல கொண்டு வந்து இந்த 10th இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த 10th இந்த லெசனையும் 11th ஒரு லெசன் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த 11th லெசனையும் இப்ப இந்த 19 சமூக சிறுத்தம்னா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி, இதுதான் உங்களுக்கு ஈஸி. இப்ப நீங்க உட்காந்து எழுதணும் வைக்கணும் சீக்கிரம், அதாவது எழுதிக்கிட்டே இருங்க, நோட்ஸ் எடுத்துட்டே சீக்கிரம் மைண்ட்ல ஏத்தணும். அப்படி ஏத்துனா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அந்த புக்ல எப்படி இருக்கு, இந்த புக்ல இருக்கு, எந்த குழப்பமும் வராது, உங்களுக்கு கிளியரா இருக்கும் பாருங்க 10th and 11th. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தமிழகத்துல இருந்த தொடக்கால கிளர்ச்சிகள், அதுவும் 10th இருக்கு 11th இருக்கு, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போட்டோம். இந்த பாருங்க, புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? இது ஃபுல்லா தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான். சின்ன மருது, ஊமத்துறை எல்லாமே, தீரன் சின்னமலை எல்லாமே தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ஏன்னா நீதி கட்சி இதெல்லாம் சார்ந்து வந்துருது. தமிழக அரசியல் வளர்ச்சி, இது 11th புக் பாலிட்டில இருந்து அந்த படத்தை கொண்டு வந்திருப்போம். அப்ப இந்த ஒரு 2 பக்கம், அந்த 3 பக்கம் வரும். ஐஎன்எம் எப்படி 3 பக்கம் வருதோ இது 3 பக்கம். அப்ப இது என்னன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு டேட்டாஸ் கிடைச்சிடும். ரைட், அடுத்தது சமூக நீதி, எந்த பாடத்தையும் விடல, இது தெரிஞ்சா போதுங்கிற மாதிரி தான். அடுத்து ஆன்சர் இந்தியா, மிடில் இந்தியா. இதை நீங்க பார்க்கும்போது உதாரணமா ஒரு டெல்லி சுல்தான் போவோமா, இங்க பாருங்க, இவ்வளவுதான்ப்பா இயர், டெல்லி சுல்தான் இவ்வளவுதான் இயர். அந்த வம்சத்தை இதை பொறுத்துகளை எத்தனை முறை கேட்டிருக்காங்க, டக்குன்னு படிச்சிடலாம். ஓகே, இது தெரிஞ்சிருந்தா ஓகே, டக்குன்னு என்ன பண்றாங்க, இந்த வம்சத்தையே பொறுத்துகளை கேட்பாங்க. இல்ல சித்தூர் சூறையாடல் கேட்கிறாங்களா, 1303 சித்தூர் சூறையாடல் எங்க இருக்கு, 1305 இருக்கு, 1303 இருக்கும், இந்த இருக்கு சித்தூர் ராணுவ தாக்குதல், சித்தூர் சூறையாடல். இந்த சித்தூர் சூறையாடல்ங்கிறது 7th புக்ல அப்படி இருக்கும், 11th புக்ல சித்தூர் ராணுவ தாக்குதல்கள்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். 1303. இந்த டேட்டா அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான், உங்களுக்கு தெரியும், அடிக்கடி அலாவுதீன் கில்ஜி அந்த பீரியட்ல. சோ அப்ப இந்த இப்படி படிச்சுக்கிட்டோம்னா அப்ப இதுக்குள்ளதான் இந்த டேட்டா இருக்கு, இந்த விஷயம் இது நடந்துச்சு, இந்த விஷயம் இது நடந்துச்சு, அந்த கதை ரீதியாவே உங்களுக்கு வந்துடும். அந்த வரி என்ன பண்ணாங்க, பெரோஸ் துக்ளக் எப்படி இருந்தாரு, ஏன்னா இருக்கலே ரொம்ப அமைதியா, பேசாம நான் அமைதியா ஆட்சி நடத்துறேன்ப்பா, ஒற்றற்படையை ஒழிச்சவரு அங்க பால் பண்ணி வருவாரு, ஒற்றற்படையை வச்சுக்கிட்டு 40 முறை ஒழிச்சிருவாரு, எனக்கு 40 முறை வேணாம், நான் ஒற்றற்படையை வச்சுக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி பால் பண்ணிருப்பாரு. சோ அந்த விஷயங்களையும் உள்ள அழகா கொண்டு வந்திருப்போம். ரைட், மாலிக் படையெடுத்து வந்ததா இருக்கட்டும். அப்ப ஆன்சியன் இந்தியா, மிடில் இந்தியா ரெண்டே இதுல முடிஞ்சு வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். முகலாயரோட முடிஞ்சா மராத்தியர், முகலாயர் அடுத்து மராத்தியர், 3 பேஜ்ல முடிஞ்சு பாருங்க, எவ்வளவு டேட்டாஸ் பாருங்க. அடுத்து புவியியல், இந்த ஒரு பக்கம் படிச்சா 5 கொஸ்டின் வருதான்ப்பா. இந்த பாரு 11th 10th இருக்கிற 5 பாடம், 10th இருக்கிற 5 பாடம், அவ்வளவுதான். புவியியலை பொறுத்தளவுக்கு அந்த சரணாலயங்கள் இந்த பழைய இதுல இருந்து இருக்கும், சில ரீசெண்டா அந்த புக்குகள் இருக்காது, அங்க தேடி போய் இந்த 7th புக்ல இது இருக்கும். இந்த டேட்டா வந்து 7th புக்ல இருக்கு. இது ஒரு பொறுத்துகளை கேட்டுட்டே இருப்பாங்க. குரூப் 4னா அப்படிதான் கேட்பாங்க. நம்ம விட்டுறக்கூடாது, சுற்றுலான்னு ஒரு பாடம் இருக்கு 7th, நம்ம விட்டுறக்கூடாது. சோ அப்படிங்கிற போது அங்க போய் எடுத்துட்டு வரணும். இதை இந்த கொஸ்டினை இப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கூட கேட்டிருந்தாங்க.
இதை இப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம், இப்ப ஒரு போன வாரம் நடந்த எக்ஸாம்ல இது அப்படியே பொறுத்துக்கல கேட்டிருந்தாங்க. ரைட்டா உங்களுக்கு? ரைட். அதே பல்நோக்கு திட்டத்தின் பெயர், இந்த பூங்காக்கள், இந்த சரணாலயங்கள், அப்புறம் இரும்பு எஃகு ஆலைகள், ரயில்வே மண்டலங்கள். ஸோ இது எல்லாமே அப்ப 5 கொஸ்டினுக்கு எவ்வளவு டேட்டா இருக்கு பாருங்க. இதை தாண்டி அவங்களுக்கு 5 கொஸ்டின் வந்துட போது, இது தெரிஞ்சாலே போதும். ரைட்டா உங்களுக்கு? அடுத்தது சயின்ஸ்லனா 5 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. மெயினா அந்த 5 கொஸ்டின்ல 2 கொஸ்டின், இது வந்து சரவண் சார் நாங்க வாங்கிட்டோம். ஒரு 2 கொஸ்டினாவது, ஒரு 3 கொஸ்டினாவது இதுல இருந்தே வந்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த டேட்டா எடுத்தோம். இந்த பாரு, இது சரவண் சார் கொடுத்தது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 பக்கத்துல இருந்து 2 வினா 3 வினா, ஏன்னா அமிலங்கள் எல்லாமே வந்திருக்கும். டிஎன்ஏ உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். பாரு, கதிரியக்க ஐசோடோப்பு, நவீன தனிம வேறு அட்டவணை, அமிலம், காரம், இவ்வளவுதான். ஸோ பாத்தீங்களா உங்களுக்கு புரியுதா? மொத்த பேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பக்கம் இருக்குமா? 20 பக்கம் இருக்கும். 19 20 பக்கம். 20 பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜிகேவும் உள்ள அடங்கியிருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கணும். எப்படின்னா, பரவாயில்ல சார், சூப்பர் சார், அதாவது நான் என்னமோ நினைச்சேன் பெருசா, இவ்வளவுதான். அது நீங்க இப்ப இதுல பார்க்கும்போது கூட உங்களுக்கு வீடியோல பார்க்க கூட பெருசா தெரியலாம். நீங்க புக்கா பார்க்கும்போது அந்த பாடத்தை படிக்கும் போது ஒன்ஸ் இதை ஒரு பார்த்துட்டு இவ்வளவுதானா, ஓகே அப்ப படுறா முடியா, சீக்கிரம் முடிப்போம். ஒரே நாள்ல 2 பாடம் முடிப்பீங்க. இதை பார்த்துட்டு நீங்க படிக்கும் போது ஒரே நாள்ல 2 பாடம் முடிப்பீங்க. சாதாரணமா 25 நாள்ல 50 பாடம் முடிப்பீங்க. சாதாரண முடிக்க மாட்டீங்க. எப்படின்னா நல்ல திருப்தியா முடிச்சிருவீங்க. இப்போ எந்த அளவுக்கு மனசுல ஆழமா பதியும்னா, ஒரு சில முக்கியமான பிடிச்ச விஷயங்கள் ஆழமா பதியும். அந்த அளவுக்கு மைண்ட்ல உட்காரும். ஸோ ஜிகேவை நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்காங்க. இந்த வீடியோ பதிவுக்கான ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, 75க்கு 70 எடுக்கணும். அது உங்களுக்கு மோர் தென் ஹெல்ப்ஃபுல்லா இது இருக்கும். ரைட்டா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தமிழுக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கேன். ஏன்னா ப்ராப்பர் மெட்டீரியல், ப்ராப்பர் வே, ப்ராப்பர் ஸ்டடி, ப்ராப்பர் டெஸ்ட், ப்ராப்பர் கோல், அந்த அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சக்சஸ் பண்ணி வேலையை வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம குழம்பிட்டே இருந்து இப்ப ஒரு சில பேர்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் பார்ப்பேன். நான் ஒரு சில இடங்களுக்கு போவோம். கூட திண்டுக்கல்ல ஆஸ்பத்திரிக்கு தம்பி இது பண்ணும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாங்க. பார்க்கும்போது என்ன தம்பி படிச்சுட்டு, ஆமா சார் ஒரு 4 மந்த்ஸா படிச்சுட்டு இருக்கான். ஓகே, படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது படிச்சுட்டு இருக்கானா கொஸ்டின் கேட்கறது கூட தவறு. திடீர்னு பார்த்தோன்னா கொஸ்டின் கேட்கக்கூடாது. சரி தம்பி, என்னென்ன பாடம் இருக்கு ஜிகேல, எவ்வளவு பாடம் படிக்கணும் அப்படின்னா, இது நிறைய இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர இத்தனை பாடம் இருக்கு இந்த புக்ல இந்த பாடம்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப வருத்தமா இருக்கு. 4-5 மாசம் படிக்கிற நீங்க ஏன் இந்த புக்ல இந்த பாடம் இருக்கு, இந்த புக்ல இந்த பாடம் இருக்கு, மொத்தம் இத்தனை பாடம், இதுல இத்தனை பாடம் நான் முடிச்சிட்டேன், இத்தனை பாடம் பெண்டிங், இதுல கஷ்டமான பாடம் இது, இதுல ஈஸியான பாடம், அந்த டிவைடிங் மெத்தட் எங்க போச்சு? அது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இங்க ஒரே ஒரு விஷயம் தான். இங்க பேசும்போது ஒரே ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சு பேசுவேன். அது என் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, மொத்தம் எத்தனை லெசன், அதுல எது ஈஸி எது கஷ்டம், இதுல எந்தெந்த லெசன் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், இதுல எதை நம்ம முடிச்சிட்டோம், எதை முடிக்கல, எத்தனை டைமுக்குள்ள முடிக்க போறோம், எவ்வளவு டைம்ல இருக்கும் அப்படின்னு டக்குன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணி மைண்ட்ல ஏத்தி கரெக்டா டெலிவரி பண்ணி அழகா எக்ஸாம் கிளியர் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்டா தான் நீங்க இருக்கணும். ஸோ அப்படி இல்லாம நிறைய சார் கடல் சார் பெருங்கடல் சார், அட்லாண்டிக் சார் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் கடலா தான் இருக்கும். அதுல படகுல ஏறி மேந்து போறவங்க போயிட்டே இருப்பாங்க. போட் எடுத்து சல்லுன்னு வேகமா போயிடுவாங்க. நம்ம கடல்பான்னு உள்ளே இப்படியே நின்று பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப கவனமா இருங்க, அலர்ட்டா இருங்க. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இதற்கான ஷார்ட்கட்டை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.